சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவிழிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு, பொறுமனமே பொறு, அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஒருபதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய? ஓடாமல் நடக்கிறேன், தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டும் உய்யா. உறவினருக்கு ஒருவரில்லை, ஓடிவா குழந்தை வேடா, ஓடி வந்து உன்பாதம் தொடுவேனே. வெற்றிவேல் முருகனுக்கு. திருப்பரங்குன்றத்தில் கேட்குற மாதிரி சொல்லணும், வெற்றிவேல் முருகனுக்கு. பழனியில் கேட்க வேண்டாமா, வெற்றிவேல் முருகனுக்கு. அப்போ திருச்செந்தூர் வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போ தான் நாகராஜ் என்ன சொல்கிறாரு, வந்தம்மா முருகனை பேசினமான்னு இருக்க வேண்டிதானே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்கள்கிட்ட தொடங்கும் போது சொன்னேன் தொண்டை முடியலன்னு. முடியலன்னா எங்கே போவோம்? நமக்கு உடம்புக்கு முடியலன்னா எங்கே போவோம்? ஆஸ்பத்திரிக்கு போவோம். அங்கே போய் சில பேருக்கு முடியாமல் வந்துடுது. ஆமாம் சார், நீங்கள் டாக்டர் வீட்டுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள், போனோன்னு சொல்லுவார், ஐயா மூச்சை இழுத்து விடுங்கம்பார். அப்புறம் நம்ம சொல்லணும், விட்டுறக்கூடாதுன்னு தான் இங்கே வந்திருக்கேன். புரிஞ்சு கை தட்டின 8 பேருக்கு நன்றி. நீங்கள் எந்த டாக்டர் வீட்லேயும் முதல் வார்த்தை சொல்லுவாங்க, மூச்சை இழுத்து விடுங்க. அப்புறம் நம்ம சொல்லணும், விட்டுறக்கூடாதுங்கய்யா, கண்ணை காட்டு, நாக்கை நீட்டு, பின்னாடி திரும்பு, இழுத்து விடு, எல்லாம் பண்ணிவிட்டு பேனாவை போட்டு என்ன பண்ணுதும்பார். இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்க முடியுமா? நோய் வந்தால் படித்து MBBS MD எல்லாம் முடித்த டாக்டர் தொட்டு பார்த்து எல்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு நோயே வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் பரப்பன் வலசையில் பிறந்து திருவான்மையூர் பக்கத்தில் ஜீவசிமாதி ஆகி 6666 பாடலை தந்து குமாரத்தவத்தையும் சண்முக கவசத்தையும் தந்த பாம்பன் சுவாமிகளை நினச்சி திருநீர் பூசினா நோயற்ற வாழ்வு வாழலான்னு சொன்னது நான் இல்லை, செங்குந்த முதலியார்களின் மணி வைரமாய் மாணிக்கமாய் இந்த மண்ணில் தோன்றிய வாரியார் சாமி சொல்கிறார். நீங்கள் கை தட்டுறதா இருந்தால் வாரியாருக்கு தட்டுங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் யார் யாரோட சேருவா, யார் யாருக்கு தட்டுவான்னு தெரியல. நான் சொல்கிறது பொதுவில் சொல்கிறேன். அங்கே ஒரு ஐயா சொல்கிறார், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள்லாம் மே மாதம் லீவ் வந்தால் போயிடுவோம். அண்ணே நான் நல்லபடியாக வீட்டுக்கு போகணும்னே. ஏற்கனவே என் ராசிக்கு இன்றைக்கி நாக்கில் சனின்னு போட்டிருக்கான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. உங்களுக்கு தெரியும், சைவத்தினுடைய மிகச்சிறந்த நகரங்களில் ஒன்று சிதம்பரம். திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியும், அக்னி தலம், பஞ்சபூதம், மண் விண் நீர் நெருப்பில் அக்னி தலம். நினச்சாலே முக்தி தரும். திருவாரூரில் பிறந்தாலே முக்தி, காசிக்கு போனாதான் முக்தி. நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு, திருவாரூரிலையும் காஞ்சியிலையும் சிதம்பரத்திலையும் காசியிலும் சென்றால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை நமக்கு கைமேல் தரக்கூடிய கண்கண்ட மனிதன் முக்கன் யாருன்னா எங்கள் காரணேஸ்வரர் தான். நீங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் திருக்கைலாய காட்சின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் மன்னிக்கணும், இந்த அறநிலையத்துறை அதிகாரி ரமணியம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, தப்பே கிடையாது. நல்லா இதை விட தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு நான் போயிருக்கேன், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் போயிருக்கேன், பிள்ளையார்பட்டிக்கும் போயிருக்கேன். ஆனால் நான் சொல்கிறேன், இவ்வளவு வருஷம் கழிச்சும் 94 என்னை யாருன்னே தெரியாத போது இந்த கோவிலுக்கு வந்தேன். 96 வாரத்துக்கு ஒரு நாள் இங்கே பெரிய புராணம் பேசுவேன். இப்போ 30 நாள் எனக்கு தேதி கொடுக்க முடியல. இப்போ பேசினோன்னு 11:40
போய் செக்கின் ஆகணும். 1 மணி விமானம். நாளைய இரவு அமெரிக்காவினுடைய வட அமெரிக்காவில் பேச்சு. கடவுள் போட்ட பிச்சை. எவனுமே பழசை மறந்துடக்கூடாது. நீங்கள் இந்த காரணேஸ்வரர் சாதாரண இப்போ எனக்கு வந்து முதல்ல இங்கே துண்டு போட்டார்ல, அவர் யாருன்னா பழைய மிகப்பெரிய சமூக நலத்துறை அமைச்சருடைய சிறப்பு நேர்முக அலுவலர். அவருக்கு ஒரு கைத்தட்டுங்க. அவருக்கு இதை போட்டு என்ன ஆக போகுது? சங்கர் சாருக்கு அன்பு தான். இந்த காரணேஸ்வரரை அப்படி இப்படி பிடிக்காதீங்க, சிக்குன்னு பிடிச்சிக்கங்க. இன்னும் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஐரிஷ் விஷனில் வரும். ஒரு காலத்தில் எனக்கு சோத்துக்கு வழி கிடையாது, இப்போ சோறு சாப்பிட நேரம் கிடையாது. அவனை அப்படி இப்படி பிடிக்கக்கூடாது, சிக்குன்னு பிடிச்சிக்கணும். இந்த அம்பாள் வந்து உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் 100 பாட்டு எழுதினார்ல. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், காரணேஸ்வருடைய அம்பாளை நீங்கள் நினச்சிக்கங்க. சொர்ணாம்பிகையை உங்களுக்கு கொட்டுவா சார், கொட்டுவா கொட்டுவா கொட்டுவா. ஆனால் நம்பிக்கையோடு பிடிக்கணும், அப்படி இப்படி பிடிக்கக்கூடாது. தென்னாருடைய சிவனையே போற்றி, தென்னாருடைய சிவனையே போற்றி, திருச்சிற்றம்பலம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் ரமணரும் ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் வாடிய பயிரை கண்டபோது வாடினேன்னு சொன்ன வள்ளலாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஞானசம்பந்தரும் நடந்த இந்த பூமி இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஆன்மீக பூமி தான். இதை யாரும் அசைச்சு பார்த்துக்க முடியாது, தொட்டு பார்த்துக்க முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாருங்கள், 5 நிமிஷத்தில் கூட்டம் எவ்வளோ பாருங்கள். அதுவும் நான் வாசலில் வந்தோன்னே ஒருத்தர், நானும் ராஜேந்திரன் சார் குணா சார் வந்த ஒருத்தர் குறுக்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். உள்ளே வந்தோன்னே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. சினிமாக்காரங்கன்னா எடுத்துப்போம், நம்ம யார் சாதாரண ஒரு ஆள். என்னை தெரியுமாப்பான்னு டெய்லி காலைல ஜீ தமிழில் உங்கள் ஜோசியம் கேட்டு தான் சார் கிளம்புவேன்னா. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும் அப்படியே. என்னங்கன்னு, நீங்கள் தானே ஜீ தமிழில் ஜோசியம் சொல்கிறவர் காலிலன்னா. இல்லைப்பா, நான் ஜெயாவில் ஆன்மீகம் பேசுகிறவர். இல்லை, முகச்சாடை ஒரே மாதிரியே இருக்குங்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? அப்பா, நீ எனக்கு தெரியாமல் சைதாப்பேட்டைக்கு வந்துட்டு போனியான்னு நான் கேட்க வேண்டியிருக்கு. ஐயாவுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. சபாஷ். எவ்வளோ பெருங்கூட்டம். ஐயா சொன்னார் 33 வருஷமாக நடத்துகிறாங்கன்னு. எனக்காவது பேசினோன்னு பணம் கொடுப்பாங்க, இங்கே கிடையாது. இங்கே அதுக்கு பதிலாக வருஷந்தோறும் 8 பவுனுக்கு செயின் போடுவாங்க. அது சொல்கிறாரு பல வருஷமாக. உடனே நாகராஜனை காதிலே விழாத மாதிரி அங்கிட்டு திரும்பிக்கிட்டாரு. எனக்கு முன்னாடி ஓதுவாமூர்த்திகள் மாதிரி உட்காந்து பாடினாங்கல்ல, அவங்க பாதத்துக்கு புண்ணியம் சேர்க்குற மாதிரி ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதுதான் இறை தொண்டு. பத்தாது. என்ன பாட்டு! இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த நாகராஜ் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, மந்திரி இல்லை, கவுன்சிலர் இல்லை. ஆனால் அவருக்கு பின்னாடி உண்மையாக 100 பேர் நிற்கிறாங்கன்னா ஒன்று, தன்னை விட, தான் குடும்பத்தை விட, தான் மனைவியை விட, பிள்ளைங்களை விட காரணேஸ்வரும் இறைப்பணியும் உண்மைன்னு அவர் நினைக்கிறதுனால தான் இத்தனை பேரும் அவரை சுற்றுறோம். அதானே உண்மை. 96 நான் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தில் வந்து காய்கறி போட்டிருக்கேன். சமைச்சு போடுற போது உட்காந்து சாப்பிட்ருக்கேன் நாயன்மார் பற்றி பேசிட்டு. அப்போல்லாம் பேசி முடித்தோன்னே ஒரு 500 ரூபா பணமும் ஒரு தேங்காய் முடியும் கொடுப்பாரு. இன்றைக்கி நான் 50,000 வாங்கலாம், ஆனால் அந்த 500 ரூபா தான் எனக்கு விதைன்னு நான் நன்றியோடு நினைக்கிறேன். உடனே அந்த அம்மா பேசுது, ஓ பேச்சுக்கு 50,000 ரூபா கொடுப்பாங்களா? அங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே வச்சுருக்காப்புல, என் மச்சின மாதிரியே. அப்பையும் கையை தூக்குறாப்புலையே தவிர எடுக்க மாட்டேங்கிறாப்புல. நான் உங்கள் எல்லாத்தையும் பாதத்தில் விழுந்து கேட்குறேன், இந்த சாமி கருவறைக்கு போகும்போது செல்ஃபோன் வேண்டாமே. அங்கே சூடம் ஏற்றும் போது கூட கண்ணை தொட்டு வணங்குறதில்ல. அந்த 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 கலாச்சாரத்துலேருந்து கொஞ்சம் மாறலாமே. இந்த இப்போ நான் உள்ளே வந்த உடனே இங்கே ஒரு குழந்தை வேஷ்டி சட்டையோடு உள்ளே ஓடி வந்துச்சு. அவனுக்கு மிஞ்சி போனால் 4.5 வயசு 5 வயசு இருக்கும்.
5 வயசு குழந்தைய வேட்டியோட கட்டி இங்கே கூட்டி வரணுங்கிற பண்பாடு இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் மண் என்றைக்கும் ஆன்மீகத்தினுடைய வித்து பயிர். அதானே உண்மை. இத்தனை பேர் எப்படி, அதுவும் பொதுவாக ஆன்மீகம்னா பெண்கள் கூட்டம் தான் வரும். ஏன் இவ்வளோ ஆம்பளைங்க வந்திருக்காங்க? வீட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க, போய பொங்கல் அதுவுமாவது நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். அதில் ஒரு அம்மா, நான் எப்படி சார் 3:30 மணிக்கு வீட்டில் சொன்னது உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்குறீங்களா? அதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி. முதல்ல நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி சம்பிரதாயமாக முன்னாடிலாம் நிறைய வந்து இங்கே பேசுவோம். இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை காரணேஸ்வரர் போடுற பிச்சை, நாகராஜன் மேலே உள்ள அன்பு, இந்த உழவார கூட்டத்தில் 30 நாள் வந்து பேசினாங்கல்ல, அவங்களுக்கும் சரி, ஓதுவா மூர்த்திகளுக்கும் சரி. தம்பி காணாம போயிட்டானா? நீங்கள் இப்போ அவனை பேண்ட்டு சட்டையில் பார்க்குறீங்க, அவன் ட்ரௌசரே இல்லாத காலத்தில் பார்த்துருக்கேன். அவனுடைய வளர்ச்சியை பாருங்கள். இதெல்லாம் சுவாமி கொடுக்கறது. இந்த 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 உழவார திருக்கூட்டம் இருக்க, இது 33வது வருஷம். இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னா இருக்கிறவன் அள்ளி கொடுங்க, இல்லாதவன் கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவங்க வந்து பெட்ஷீட் விரித்து உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க அவரை பற்றி தப்பு பேசாமல் போங்க, நல்லாயிருக்கும். என்ன நாகராஜன், நீங்கள் சொன்னதை சொல்லிட்டேன். அவர் பார்க்குறாரு, வினையை நான் மடியிலேயே கட்டிக்கிட்டு திரியிறேன்னு. இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் 33 வருஷமாக என்ன பண்ணியிருக்குன்னா, எத்தனையோ விளக்கு ஏற்ற முடியாத சிவன் கோவிலில் ஆலயங்களில் போய் பக்கத்தில் இருந்து உழவார பணி பண்ணி அந்த இடத்த தூய்மைப்படுத்தி பாத்திரங்களை தேய்ச்சி கொடுத்து அந்த துணிமணிகளை துவைச்சி கொடுத்து அங்கே நாயன்மார் கதைகளை சொல்ல வச்சு சாப்பாடு போட்டு 33 வருஷம் இறைப்பணி பண்ண அந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் நாகராஜனுக்கும் அவரோட உடனிருந்த எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நிமிஷம் நம்ம இடைவிடாது நம்ம நன்றிகளை தெரிவிக்கலாமே. பத்தலையே இன்னும் கொஞ்சம். இதுதான் இன்னும் 10 வருஷம் அவருக்கான பூஸ்ட்டு. தம்பியை சொல்லிட்டேன், இல்லாட்டி தான் அவன் மைக்கை ஆஃப் பண்ணியிருப்பானே. நிறைய பேர் நிற்கிறீங்க, முடிச்சிடுவேன் நானும் சீக்கிரம். அதில் ஒருத்தர் சொல்கிறார், இப்படி தான் சொல்லுவேன். என்ன தம்பி கிளம்பிட்டீங்க? 2 பேராக போங்க. பக்கத்தில் சில பேர் 7 பேரை கிளப்பிட்டு போயிடுவான். பாருங்கள், எங்கள் ரங்கசாமி என்ன எங்கேருந்து நான் நல்லா தெரிய மாட்டேனோ அங்கேருந்து எடுக்கிறாரு. அவருக்கு ஒரு கை தட்டிடுவோம். அவர் தான் சுற்றி எடுக்கிறார். ஏன்னா எல்லோரும் வந்து செட் ஆகணுன்னு தான் நானும் இழுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 50 நிமிஷம் உங்கள் மனசை என் பக்கம் கொடுத்துடணும். இங்கே உட்காந்துக்கிட்டே அபிக்கு என்ன ஆச்சோ, இனியாக்கு என்ன ஆச்சோ, இலக்கியா இன்றைக்கி போடுவாங்களா, பிக்பாஸ் மறி ஒளிபரப்பு உண்டா, தயவுசெய்து அதெல்லாம் விட்டுருங்க. அது மாதிரி இந்த சிவாச்சாரியார்களுக்கு கைத்தட்டணும். அதே மாதிரி மங்கள வாத்தியம் முழங்குறவங்க திருக்கோவிலினுடைய அடிப்படை பணியாளர்கள், அவங்களுக்கு தான் நம்ம கைத்தட்டி நன்றி சொல்லணும். சிவாச்சாரியாருடைய நீங்கள் இந்த சிவன்கிட்ட போய் இப்போ உட்காந்திங்கன்னா மாங்கனி உடைந்து தேங்க வகையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்த தவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானேன்னா இந்த சிவன் நம்மள்கிட்ட பேசுவார். அப்பேற்பட்ட சக்தி படைத்தவர். அதை விட ரொம்ப நான் ஒரு தம்பியை பாராட்டணும். எங்கள் மகாலிங்க எங்கே காணாமல் போயிட்டாரா? அந்த 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 பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். ஐரிஷூஷன் மூலியம் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க மகாலிங்கத்துக்கு. தம்பி நீங்கள் இன்சர்ட்டில் இதை போடணும். எல்லோரும் இன்றைக்கி டிவி யூடியூப்பு வருமானத்துக்காக பண்ணுறான். சைவம் வளர்க்குறதுக்காக ஒரு யூடியூப் சேனல்னால் அதான் ஐரிஷூஷன். நல்லா அந்த பிள்ளைய வாழ்த்துங்க. அவர் நோய் நொடி இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டு தை திருநாளில் நல்லா இருக்கணும். போட்டுக்கிட்டே இருக்கார். ஆரோக்கியமான விஷயம். எத்தனை பேர் வீட்டிலேருந்து அதை பார்க்கலாம், நினச்ச போது பார்க்கலாம், ட்ராவலில் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போ ஓபிஎஸ் அண்ணன் இப்படி கும்பிட்றதுல ஆச்சரியம் இல்லை. ஓபிஎஸ் அண்ணனுடைய நேர்முக அதிகாரர் சாரதி சாரும் அப்படியே கும்பிட்றாரு. அவருக்கு ஒரு கைத்தட்டு. பெரிய எழுத்தாளர், பெரிய சிந்தனையாளர். அவர் வந்து எல்லாம் சாமிக்கு முன்னாடி சமம், அவ்வளோதான். இந்த சேரு இந்த இது எல்லாம் எனக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, என்னுடைய தமிழுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அருமையாக உட்காந்துருக்கீங்க.
இப்போ உங்கள் மனசில் ஒரு செய்தி வரும், எதுக்குடா 33 வருஷமாக இன்றைக்கி ஒரு தலைப்பும் வேறு கொடுத்துருக்காங்க, சமயம் சமுதாயம். அண்ணன்ட்ட வேற கேட்டேன், அண்ணன் எவ்வளோ நேரம் பேசணுன்னு. அதெல்லாம் நீ கவலையே படாது, பேசிக்கிட்டே இரு, நாங்கள் 8:30 மணிக்கு நன்றி உரை சொல்லிடுவோன்ட்டார். ஏற்கனவே என்னை லூசுன்னு தான் நினைக்கிறாங்க, அதை அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்னும் அங்கே சில பேர் நிற்கிறீங்க, நல்லா இருந்தால் உட்காருவோம், இல்லாட்டி நைஸாக போயிடுவோம், WPL பார்க்கலாம், உமன்ஸ் கிரிக்கெட்டுன்னு, அது ஹைலைட்ஸ் உண்டு, நம்பிக்கையாக உட்காருங்க. ஐயா ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, மகிழ்ச்சி. அவரும் கொஞ்சம் விஜய் மாதிரி தான் இருக்கார். இப்போ அவரையே ஓட தானே வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம, அதுவாக வருது, வேண்டாம். இப்போ நல்லா கேட்டுக்கங்க, நம்ம சிந்தனையை கொஞ்சம் அப்படி திறந்து விடணும். இந்த 30 நாள் தேவாரம் பற்றி, திருவாசகம் பற்றி, நாயன்மார் கதைகள் பற்றி இங்கே பேசுகிறாங்க, 33 வருஷமாக நடத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிகன் அழகில் சோதிகன் அம்பலத்து ஆடுவான் மலைச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம், அதே 12ஆம் திருமுறை, அதே சேக்கிழார் எழுதியது, அதே பெரிய புராணத்து 63 நாயன்மார் கதையை திரும்பி திரும்பி எதுக்கு சொல்லணும், திருப்பி திருப்பி தேவாரம் எதுக்கு, திருப்பி திருப்பி திருவாசகம் எதுக்கு, திருப்பி திருப்பி, இதெல்லாம் யோசனை வரும் உங்கள் மனசில். ஒன்றே ஒன்று தான், இது தை திருநாளில் தெரிஞ்சுக்கங்க. மார்கழி மாதம் முழுவதும் நேற்றுக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு பொங்கல், நேற்றுக்கு என்னது, சத்தமாக சொல்லுங்க, போகி. உலகத்திலே சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் நமக்கு பேதமெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் 30 நாள் விரதம் இருந்தா, 30 நாள் விரதம் இருந்தா, 30 நாள் விரதம் இருந்து எல்லாரும் ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனால் தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரெங்கமன்னார் ராப்பத்து பகல் 10 பார்த்து பூலோக வைகுந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்து ரெங்கனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வாழ்க்கை தொடங்கிய நாள் தான் போகி பண்டிகை. நிறைய பேருக்கு தெரியாது, வைணவ பெருமக்கள்ல உண்டு. சுகபோக வாழ்க்கை தொடங்கியது. நம்ம தமிழ் சமூகத்தில் என்ன சொல்லுவோம், பழையன கழிதல் புதியன புகுதல். பழசெல்லாம் தள்ளிடணும், புதுசெல்லாம் உள்ள வரணும். இப்போ நல்லா சொல்லுங்க, பழசெல்லாம் போயிடணும், புதுசெல்லாம் அவ்வளோதான். தை பிறந்தால் அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சுக்கங்க, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம், இந்த திருக்கோவிலினுடைய அறங்காவலர்கள் இத்தனை வருஷமாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு. ஏன்னா அவங்களும் நல்லா இருக்கும். எத்தனை பேர் சான்றோர் பெருமக்கள். இப்போ நல்லா கொஞ்சம் உங்கள் சிந்தனையை என் பக்கம் விடுங்க. 33 வருஷமாக ஒரே வேலையை, பெரிய புராணத்தை, தேவாரத்தை, திருவாசகத்தை ஏன் திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். இப்போ நான் வந்தேன், இங்கே சிவப்பு, இங்கே ஆரஞ்சு, அங்கே ஊதா, சில பேர் மண்டபத்துக்குள்ளே, சில பேர் மண்டபத்துக்கு வெளியில். நான் குணா சார், ராஜேந்திரன் சார் எல்லோரும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படி சுற்றி வந்தோம். சங்கர் சாரை பார்த்தோம், சாரதி சாரை பார்த்தோம். அப்படி சாமி கும்பிட்டுட்டு அப்படி உள்ளே வரும்போது அந்த பக்கமாக எட்டி பார்க்குறேன், ஒரு அம்மா கீழே உட்காந்து கூட்டம் கேட்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, தான் கொண்டு வந்த மஞ்சள் பையிலேருந்து ஒரு துணியை எடுத்து அப்படி தரையை அப்படி தொடச்சிட்டு உக்காந்தாங்க. பார்க்கக்கூடாது தான் நான் எட்டி பார்த்தேன். அப்போ அந்த அம்மா என்ன முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்த 1 மணி நேரம் இங்கே உட்காந்து கூட்டம் கேட்க போகிறேன், தான் கட்டிட்டு வந்திருக்க 5000 ரூபா புடவையில் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு நினச்சி தரைக்கு மேலே போட்டிருந்த பெட்ஷீட்டுக்கு மேலே கர்ச்சீப்பை வச்சு தொடச்சி உக்காந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒரு தரையை தொடச்சா அதில் உள்ள அழுக்கு தான் உடம்புல பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தொடக்கிறோம். இப்போ சாயந்தரம் வீட்டிலேருந்து கிளம்பி காரணேஸ்வரர் கோவிலுக்கு வரும்போது சில பேர் குளிச்சுட்டு வரணும்னு நினைப்போம். கோவிலுக்கு போனால் சில பேர் பொங்கலுக்கு பொங்கல் குளிப்பான், சில பேர் மாட்டு பொங்கலுக்கு குளிப்பான். பாருங்க, ஐயா அனுபவித்து சிரிக்கிறாரு. முடிஞ்சு இவர் உடனே மாட்டு பொங்கல் குடிப்பார். தமிழை அடுத்தவனுக்கு போட்டு கொடுக்கறதுல ஆடே அப்பா
அடிச்சுக்க முடியாது. நம்ம ஊரில் ஒன்று தெரியும்னா தெரியும்னு சொல்ல மாட்டோம், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம். நான் உட்பட அப்படி தான். முந்தா நேற்று தென்காசியில் பேசிட்டு ராத்திரி ஏறிட்டேன் பொதிகையில். இந்த தம்பி ஜீன்ஸ் போட்டிருக்க ஒரு மாதிரி 23 வயசு பையன், பிஇ படிச்சிருக்கான். இப்படி என்னை ஒத்து பார்த்தான். என்னடா தம்பின்னு. சார் எங்கே போகிறீங்கன்னா மெட்ராஸுக்கு, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? இப்போ பல ட்ரெயின் தாம்பரத்துக்கு போகுது, சில ட்ரெயின் எக்மோருக்கு போகுது, ஏதோ ப்ராப்ளமா மெட்ரோனால். நான் 3 இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன், இது வரைக்கும் மெட்ராஸே போனதில்லை, மதுரையோடு தாண்டினதில்லை, முதல்ல மெட்ராஸுக்கு போகிறேன். இந்த இன்டர்வியூக்கு மேலே எங்கள் அப்பா காசு தர மாட்டார், அதுக்கு நான் என்னடா பண்ணணும்னு. இல்லை எனக்கு செங்கல்பட்டு வந்தால் எல்பி விட்டுறணும், மறைமலை நகரில் இன்டர்வியூ, நான் தாம்பரத்தை தாண்டி எக்மோர் போயிட்டா திருப்பி வர முடியாதுன்னா. ஊரெல்லாம் போய் பேசி புரிய வைக்கிறேன், உனக்கு இறக்கி விட மாட்டேன், நான் படுறா சும்மா அப்படின்னு. திருப்பி விருதுநகரில் வந்து சார்னா சும்மா படுறா அப்படின்னு. 1:30 மணிக்கு மதுரையில் பெட்ஷீட்டை திறந்து சார் அப்பனா டே கொன்றுவேன் படுறா. 3:45 மேல்மருவத்தூரில் கேட்டான், படுறா தம்பி அப்படின்னு. 7:20 எக்மோரு, தம்பி எந்திரின்னு. அவன் என்னைய இந்த கெட்ட வார்த்தை தான் இல்லை அவ்வளவும் சொல்லி திட்டான். நான் கெக்கன்னு சிரித்தேன். அவன் கேட்டான், ஏண்டா ஊரெல்லாம் போய் பெரிய புராணம் ராமாயணம் பகவத்கீதை பேசுகிறிய, உனக்கு வெக்கமாக இல்லையா சிரிக்கிறியன்னா. இல்லை தம்பி நீனே இந்த திட்டுறியே, நீனு நினச்சி ஒருத்தனை செங்கல்பட்டில் இறக்கினேன்னா அவன் என்ன திட்டுவான்னு நினச்சேன்னா அப்படின்னா. நான் இறக்கி விட்டவன் இறங்க மாட்டேன்னு சொன்னான், நான் தான் கொன்றுவேன் இறங்குடான்னு பெட்டியெல்லாம் பிடிச்சி தூக்கி விட்டறிஞ்சேன். நம்ம தெரியுங்கிறத ஒத்துக்கவும் மாட்டோம், தெரியலேங்கிறதையும் ஒத்துக்க மாட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.